Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லா பேருமே பார்க்க போறீங்க. எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான வீடியோவும் கூட, சரியா? அதாவது யாரெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி அதாவது இந்த டெமோ வீடியோ பார்த்து கூட நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒருவேளை உங்களால சாய்ஸ் ஃபில்லிங்கே போடவே முடியல அப்படின்னா இதுல வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாய்ஸ் ஃபில்லிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க நம்மளை நோக்கி வந்தீங்க அப்படின்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் என்ன செஞ்சா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் சூப்பரா உட்காந்து வீட்லயே உட்காந்து லேப்டாப்போ இல்ல வந்து பிசியோ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுடலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எப்படியெல்லாம் ஹிடன் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேண்டமா எல்லா காலேஜும் நான் கொடுக்க போறேன், அப்போ எனக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஆர்டர் இருந்தால் போதுமானது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே வீட்டில் உட்காந்து இந்த டெமோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது, சூப்பராக நீங்க சாய்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகே, எப்பயும் போல நீங்க என்ன பண்ணுங்கன்னா கூகுள் சர்ச் பார்ல போயிட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லி போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் எப்பயும் போல என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இ இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுச்சு பார்த்தா உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஜி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த அப்டேட் வந்து இப்போதைக்கு நமக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்டேட். இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடணும். அதாவது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 7.5 இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ எக்ஸர்வீஸ்மெனோ டிசபிள் பர்சனோ இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் உங்களுக்கு நடக்கும். அதை பற்றின அப்டேட்லாம் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே எப்படி கவர்மெண்ட் கோட்டா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் டேட் நமக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அந்த லிங்கை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்ம உள்ள போகணும். கிளிக் பண்ணி உள்ள போனோடனே நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ், சரியா, கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் என்ஆர்ஐ கோட்டா, கிளிக் ஹியர் டு லாகின் சொல்லி இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தா கிளிக் பண்ணணும். கிளிக் ஹியர் டு லாகின் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணணும். மேக்ஸிமம் இதே ப்ரொசீஜர் தான் இந்த வருஷம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? அப்ப கிளிக் ஹியர் டு லாகின் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல ஒன்னு உங்க லாகின் ஐடி, இல்லைன்னா இமெயில் ஐடி, இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர், சரியா, பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க சைன்இன், இப்போ ஏற்கனவே உங்க கையில் ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்கல்ல, எப்பயுமே நீங்க வந்து லாகின் ஐடி வந்து போறதை விட இந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு பாருங்க 26 யூஜின்னு ஆரம்பிங்க பாருங்களேன், அந்த நம்பர் போடுங்க. அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த நம்பரை போட்டு பாஸ்வேர்டு இப்போ ஏற்கனவே வச்சிருக்க பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். சரியா? நீங்க எத்தனை டைம் நீங்க வந்து உள்ள போனீங்க அப்படின்னாலுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உள்ளே போகும்போது ரீசெட் பாஸ்வேர்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அந்த ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வரும். சரியா? அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டால் தான் நீங்கள் புது பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ண ரீசெட் பண்ண முடியும். அப்போ பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும். உள்ளே போனீங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு என்னாச்சு பார்த்தா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட பேஜ். சரியா? இந்த பேஜ்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்டேஜ் நம்ம கடந்து போகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். சரியா? ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ண போறோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஓகேவா? இதுதான் இந்த 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி நம்ம சொல்லும் போது என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் போட்டிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போட்டிருப்பீங்க, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ் 3க்குமே நீங்க வந்து போட்டிருப்பீங்க. 3க்குமே போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். சரியா? இந்த 3 பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனா என்ன சார், பெரிய ப்ராசஸ் கிடையாது.
செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண போறோம், அவ்வளவுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இப்போ நீங்க வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் நீங்க போட போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு பாக்ஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ், அதை மட்டும் நீங்க டிக் பண்ண போறீங்க. ஓகேவா? டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் கேட்பாங்க. ஏன்னா வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடலாம். போட்டீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் தான், வேற ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதை நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், 30,000 நீங்க பே பண்ற மாதிரி வரும். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து 30,000 நினைச்சு பார்த்தா பே பண்ற மாதிரி வருது பாருங்க. 30,000 செக்யூரிட்டி டெபாசிட். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா 1 லேக் இதோட ஆட் ஆயிரும். இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees. அப்ப மொத்தமா மூணுக்குமே சேர்த்து நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 1,31,500 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் இயர் நடந்த விஷயம். சரியா? இந்த வருஷமும் இதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதெல்லாம் யாருக்கு சுத்தமா ஃபீஸே வராது, டைரக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து ஓபன் ஆயிரும் சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து 2.5 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பேஜே வராது. நீங்க டைரக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிடலாம். சாரி, டைரக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த மூணுக்குமே அப்ளை பண்ணி எதுக்கெல்லாம் நீங்க அப்ளை, சப்போஸ் நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட் நேமே இருக்காதுன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸே ஓப்பன் ஆகாது. வெறும் 2 பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அப்ப 30,000 நீங்க என்ன பே பண்ணா போதுமானது. ஓகேவா? அப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த 3 பாக்ஸுமே வரும். 3 பாக்ஸே டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கொடுக்கணும். அதுல வந்து கிளிக் ஹியர் டு பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிருக்குல்ல, அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணும்போது சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடல சார் அப்படின்னா அதை விட்டுறலாம். சரியா? வெறும் 2 பாக்ஸை மட்டும் நீங்க டிக் பண்ணா போதுமானது. சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வெறும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் சார் போட போறேன் அப்படின்னா வெறும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 1 லேக் தான் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ண மாதிரி வரும். அப்போ உங்க விருப்பம் தான். செகண்ட் ரவுண்டு கூட நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போடலாம், தேர்ட் ரவுண்டு கூட நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டுக்கலாம். சரியா? ஆனா என்ன ஒரு மஸ்ட் அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போடணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கணும். இதை தான் நம்ம சேனல்ல ஃபாலோவர்ஸுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு வந்திருப்போம். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா போடலாம் நீங்க நினைப்பீங்க, ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டால ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்காது. இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றவங்க கரெக்டா நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ வந்து என்ன பண்றோம், கிளிக் ஹியர் சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், உள்ள போறோம். உள்ள போகும்போது அதுக்கு முன்னாடியே நமக்கு டோட்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி ஷோ ஆயிடும். சரியா? உள்ள போனோம் அப்படின்னா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஒன்று நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதாவது உங்கள்கிட்ட வந்து ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேங்கிங் கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா QR கோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரியா? QR கோடை வச்சு நீங்க என்ன வச்சு பார்த்தீங்கன்னா பே பண்ணலாம். ஏன் சார் 1 லேக்குக்கு மேல போகுமா சார் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், அதாவது எஜுகேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒருவேளை வந்து போகலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து 3 days இல்லை 4 days வந்து டைம் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஓகேவா? நீங்க 1 லேக்கை ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க பே பண்ணிட்டு அப்புறமே கூட என்ன பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஆனா பேங்க்ல போய் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 1,30,000 சிங்கிள் பேமெண்ட்ல என்ன பார்த்தா பண்ணி முடிக்க முடியும் உங்களால. ஓகே, பேமெண்ட் ப்ராசஸ்லாம் என்ன பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிடணும். பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் ஸ்கிரீன் வரும். இந்த பாப்அப் ஸ்கிரீன்ல என்ன பண்ணும், நீங்க எவ்வளவு பே பண்ண போறீங்க, நெட் பேங்கிங்கா, எல்லா டீட்டெயிலுமே இங்க வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா ஆஃப்லைன்ல கூட நீங்க கட்டலாம். சலான் எடுத்து கூட நீங்க கட்டலாம். சலான் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், போய் கட்டலாம். பேங்க்ல கூட அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஓகேவா? அப்புறம் ஆன்லைன்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, அதாவது நெட் பேங்கிங்கா இல்ல வந்து யூபிஐயா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க பே நவ் கொடுத்துருங்க. பே நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்க. பேமெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ் நமக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் பாருங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுமே கலர் வந்து மாறிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ கிரீன் கலர் வந்துச்சு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட போறோம். சாய்ஸ் ஃபில்லிங் போறதுக்கு அதாவது சார் இடையில லாக் அவுட்டே பண்ணிடக்கூடாதா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல வேணா லாக் அவுட் பண்ணலாம். நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜ்ல விட்டீங்களோ அந்த ஸ்டேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், திரும்ப லாகின் பண்ணி உள்ள வரீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல கிரீன் கலர் இருக்கு பாருங்க, அதாவது கிளிக் ஹியர் டு ஆட் அண்ட் எடிட் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. பாத்தீங்களா? இதை நீங்க கொடுங்க. இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் ஸ்கிரீன் வரும். இந்த பாப்அப் ஸ்கிரீன்ல நீங்க என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணுங்க. சரியா?
நீங்க வந்து என்ன மாதிரியான சாய்ஸஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கும். சரியா? நீங்க எத்தனை சாய்ஸஸ் வேணா கொடுக்கலாம், உங்க சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் காலேஜஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு நீங்க கொடுக்குற சாய்ஸஸ்ல வேக்கன்ட் இல்லைன்னா அடுத்த ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ்ல என்ன பண்ணும், டிக் மார்க் இருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுங்க, கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இத்தனை ஒரு 4 ஸ்டேஜை கடந்து தான் நம்ம என்னாச்சு பார்த்தா கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சாய்ஸஸை ஆட் பண்ண போறோம். செகண்ட் ஸ்டேஜ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மை சாய்ஸஸ். சரியா? ஆட் பண்ண பின்னாடி நமக்கு ப்ரிவியூ வரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் மை சாய்ஸஸ். இதில் என்ன பண்ணலாம்னா அரேஞ்ச் பண்ணலாம், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிவியூ சாய்ஸஸ், அதுக்கப்புறம் லாக் மை சாய்ஸஸ். லாக் பண்ணும்போது ஓடிபி வரும் நமக்கு. ஓகேவா? அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கோட பேஜ் வந்து இதுதான். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்துடும். இதுல ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம பிரிச்சு போடலாம், அதே மாதிரி கேட்டகரி வைஸ், அதே மாதிரி கோர்ஸ் வைஸ், அதே மாதிரி காலேஜ் வைஸ் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்மளால பிரிச்சு போட முடியும். அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது உங்க கம்யூனிட்டியில எவ்வளவு சீட்ஸ் வந்து அந்த காலேஜ்ல இருக்கு, அதே மாதிரி ஓசி கம்யூனிட்டியில எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற அந்த வேகன்சி லிஸ்ட்டும் இங்க கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸஸ் ஆட் பண்றதுக்கு கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒருவேளை ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெட் கலர்ல கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? எல்லா ஸ்டேஜுக்குமே நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு இந்த நெக்ஸ்ட் 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 அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தா ஓப்பன் ஆகும். சரியா? மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். என்ன ஏன் இது யூஸ் ஆகும் அப்படின்னா, சார் எனக்கு வந்து செங்கல்பட்டுல மட்டும் இருக்க காலேஜ் தான் வேணும், எனக்கு வந்து சென்னைக்குள்ள இருக்க காலேஜ் மட்டும் தான் வேணும், எனக்கு வந்து திண்டுக்கல்ல இருக்க காலேஜ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு தனியா வந்துடும், பிரைவேட் காலேஜ் தனியா வந்துடும், பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அதுவும் தனியாவே வந்துடும். ஓகேவா? அப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம பிரிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரின்னு நம்ம சொல்லும் போது 2 கேட்டகரிக்கு, ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணல அப்படின்னா கேட்டகரியில இது வரவே வராது, வெறும் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ், அதாவது கோர்ஸ் நம்ம சொல்லும் போது கோர்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க. அதாவது எம்பிபிஎஸ் எஸ்எஃப் ஒன்று இருக்கு, எம்பிபிஎஸ் பிரைவேட் ஒன்று இருக்கு, எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, எம்பிபிஎஸ் இஎஸ்ஐ இருக்கு, அதுக்கப்புறம் பிடிஎஸ் எஸ்எஃப் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கீழே என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட், பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி இன்னும் 2 ஆப்ஷன்லாம் இருக்கும். ஓகேவா? இது வந்து கோர்சஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா காலேஜஸ். சரியா? காலேஜ் நேம கொடுத்தும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்க முடியும். அப்ப இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் வைஸா கொடுக்கலாம், இல்ல வந்து கேட்டகரி வைஸா கொடுக்கலாம், இல்ல கோர்ஸ் வைஸா கொடுக்கலாம், இல்லைன்னா காலேஜ் நேமை யூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட்டாச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பின்னாடி அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு என்ன பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ முத்துக்குமரன் மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் காலேஜ் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓகே அப்படின்னா ஆட் கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த சாய்ஸ் வேணும் அப்படின்னா ஆட் கொடுத்து ஓகே பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டுட்டே வரும்போது அடுத்து என்ன பண்ணுச்சு பார்த்தா நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போதான் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து மை சாய்ஸஸ் சொல்லி இது செகண்ட் ஸ்டேஜ். நீங்க என்னென்ன காலேஜஸ் வந்து கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க ஷோ ஆகுதா, ஷோ ஆயிடும். இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த காலேஜ் எனக்கு வேணாம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்க ரிமூவ் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும். சரியா? இல்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நான் கீழே இங்க 10வது பிளேஸ் கொண்டு வரேன் அப்படின்னா மூவ் கொடுத்து இங்கே கேட்கும் எத்தனாவது பிளேஸுக்கு நீங்க போகணும், அந்த காலேஜ் எங்க கொண்டு போறீங்க அப்படின்னா 10th பிளேஸ் அப்படின்னா 10th நீங்க டைப் பண்ணிட்டு திரும்ப ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 10th பிளேஸ் போயிடும். அப்ப ரிமூவும் பண்ணிக்கலாம், மூவும் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க ப்ரிவியூ வந்து பாத்துருங்க. ஓகேவா? நான் வந்து மூவ் பண்ணியாச்சு, நான் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை, ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ பேஜ் வந்து வந்துடும். சரியா? என்னென்ன காலேஜஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படியோ அதோட ப்ரிவியூ பேஜ் வந்து வந்துடும். ப்ரிவியூ பேஜ் வந்தோடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்ட்ட நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? டவுன்லோட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா இதுல நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சார் எனக்கு இந்த காலேஜ் மாத்தி வச்சிருங்க சார், இந்த காலேஜ் அங்க கொண்டு போங்க, இங்க கொண்டு போங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் விட்டு நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம்.
சரியா? லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப நம்ம உள்ள வந்து பேக் கொடுத்து, இங்கே பேக் இருக்குவாங்க, பேக் கொடுத்து உள்ள திரும்ப பின்னாடி போனோம் அப்படின்னா போய் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளால. அதனால உங்களுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆர்டர் நீங்க ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கோம்னு வெரிஃபை பண்ணிட்டு ஒருவேளை மாத்திரமா இருந்துச்சுன்னா இங்கே வந்து உள்ள வந்துட்டு திரும்ப பேக் கொடுத்துட்டு நினைச்சு பார்த்தா போய் மாத்திக்கலாம். ஓகே, டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்தாச்சு. கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி என்ன பார்த்தா இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அந்த பிடிஎஃப் ஃபைலில் என்னென்ன காலேஜ் வந்திருக்கு இங்கேயே இருக்கும், என்னென்ன கேட்டகரி, என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ப்ரிஃபரன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். வந்துருச்சு அப்படின்னா இதுதான் ஃபுல்லாக, இதுதான் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சோம் பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட அந்த பிடிஎஃப் ஃபைல். ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இங்கே பாருங்க, அதாவது நம்ம 2 ஸ்டேஜை இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் என் கையில் நீங்கள் கொடுக்க போறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ போட்டாச்சு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரிசல்ட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது சாய்ஸ் லாக் வந்து நம்ம பண்ணணும். சாய்ஸ் லாக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல ப்ரிவியூ பேஜ் இருக்குல்ல, ப்ரிவியூ பேஜ் கொடுத்து நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்படி சாய்ஸ் லாக் டைம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்கோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜில் கீழே என்னன்னு சொல்றது ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்கள் சாய்ஸ் லாக், அதாவது சாய்ஸ் ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா சாய்ஸ் லாக் ஆகிடும். சார் நான் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துடுறேன் சார், ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆயிருமா சார் சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆயிரும். சரியா? பிரச்சனைகள் வந்து எதுவும் கிடையாது. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தும் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.